அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று அங்கே நிர்வாகிகள் தரிசனம் பார்ப்பதற்கு ஒரு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி நான் ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், திருச்செந்தூர் கோயிலில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, பக்தர்கள் தொடர்ந்து புகார் அளித்து கொண்டே இருக்கிறார்கள், தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்காம இவர் மூர்க்கு பாக்கெட்டில் போயிட்டு டேட்டு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நானே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் 3 நாளைக்கு முன்னாடி. இவர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று இந்த 4000 ரூபாய் லஞ்சத்தை, தரிசனம் பார்ப்பதற்கு வாங்கப்பட்ட லஞ்சத்தை பிடித்து அதன் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது, பாராட்டுகிறேன். ஆனால் தமிழக அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒரு கேள்வி. 4000 ரூபாய் ஊழியர்கள் சாமி காட்டுறதுக்கு லஞ்சம் வாங்கினாங்க, அதை பிடிச்சிட்டீங்க. ஆனால் அரசு, தமிழக அறநிலைய அபகரிப்பு துறையான நீங்கள், பக்தர்கள் நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு எங்ககிட்ட டோக்கனை போட்டு 500 1000 கொடுங்குறீங்கல்ல, அதுவும் லஞ்சம் தானே சார்? அதை எப்போ நிறுத்த போறீங்க? கோயிலை கட்டினது நாங்கள், மக்கள் தான் கோயிலை கட்டணும். சாமி பார்க்கறது எங்களுடைய உரிமை, சாமி பார்க்கறது எங்களுடைய அடிப்படை உரிமை. அதுக்கு எதுக்கு நாங்கள் உங்களுக்கு காசு தரணும்? தமிழக அரசு அறநிலைய அபகரிப்புத்துறை எங்களிடம் காசு பிடுங்குவதும் லஞ்சம் தான். எப்படி இந்த ஊழியர்கள் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்குறது லஞ்சம்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி தமிழக அரசு டோக்கன்ற பேரில் வாங்குறதும் லஞ்சம் தான். அதையும் நீங்கள் தடுத்து நிறுத்தணும்.